வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி ஏசியோட இன்வெர்ட்டர் போர்டு தான். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இன்டோர் நல்லா ஓடுது, ஆனால் அவுட்டோர் வந்து சுத்தமாக ஆனே ஆகலை, அவுட்டோர் ஆனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. எவ்வளோ நேரம் ஓடினாலும் அவுட்டோர் ஆன் ஆகலை, ஆனால் எரரும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. இப்போ இது நம்மள்ட்ட வந்திருக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது இன்டோர் போர்டு அவுட்டோர் போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது அவுட்டோரில் வந்து அணிலோ எலியோ ஏதோ உள்ளே போய் எல்லாத்தையும் கடிச்சிட்ருக்கு. ஒயரில் சில ஒயர்லாம் கடிச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் எல்லாம் சரி பண்ணியிருக்கேன், எல்லாம் சரி பண்ணி மாற்றிட்டேன் ஒயர்லாம். இப்போ இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இன்டோர் ஆன் பண்ணியிருக்கேன். அவுட்டோருக்கு சப்ளை வந்துருச்சு. அவுட்டோர் கம்யூனிகேஷன் லைட்டாக பிளிங்க் ஆகுது பாருங்கள். இது சிங்கிள் லைட்டு தான், எரரும் வந்து அதில் சிங்கிள் லைட்டில் தான் காட்டும். இன்டோர் ஃபேன் ஆன் ஆகிடுச்சு, ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், லைட்டாக பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி பிளிங்க் ஆனிச்சுன்னா கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். கம்யூனிகேஷன் வருது. நான் வந்து கம்ப்ரஸர் இன்னும் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அவுட்டோரில் டிசி மோட்ரு போடுது. பாருங்கள், கம்ப்ரஸர் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூவிடபிள்யூ கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணி, ஆனால் கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியும் பாருங்கள் எரர் வருது. இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ தடவை பிளிங்க் ஆகுதுன்னு எண்ணி பார்ப்போம். 1 2 தடவை 2. இதில் பார்த்தீங்கன்னா 2x6 2x3 அப்படி தான் இதில் பிளிங்க் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா தான் வந்து இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன இதுன்னு காட்டும். உங்களுக்கு செக் பண்ணுங்கள். 2x6 வந்து இப்போ பிளிங்க் ஆகுது. இது நீங்கள் கரெக்டாக அதை எண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் பாருங்கள், இதில் 2x6 எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள். 2. இங்கே பாருங்கள், இன்வெர்டர் கம்ப்ரஸர் ஆஸ் சைஸ்டு அப் ஆர் நாட் ப்ரொவைடிங் ரொட்டேஷன் அப்படின்ட்டுருக்கு. ஆக்சுவலாக கம்ப்ரஸர் ஓடலை அப்படின்னு எரர் காட்டுது. கம்ப்ரஸர் ரன் ஆனிச்சுன்னா அது வந்து ஒரு ஐபிஎம்மில் ஃபீட்பேக் இருக்கும், அதை வச்சு தான் அது இதாகும். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகலை, இல்லை ரன் ஆகலை, யூவிடபிள்யூ சரியாக கனெக்ட் ஆகலை, எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் காட்டும். இப்போ நான் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆக்சுவலாக இதில் என்ன எரர் இருந்தது, என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த எலி கடிச்சதுனால நிறையா ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓடிட்டுருக்கு கம்ப்ரஸரு. ஆனால் கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் வந்து எரர் காட்டுது. நீங்கள் பாருங்கள், கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் எரர் காட்டுது. ஆக்சுவலாக இது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் ஃபேன் மோட்ரு பிஎல்டிசி மோட்ரு போட்டிருக்காங்க. இந்த பிஎல்டிசி மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் இருக்கும். அந்த மோட்ரு ஓடினா ஒரு ஃபீட்பேக் போகும். அந்த ஃபீட்பேக் போகாதனால இப்போ எரர் கட்டுது. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 6x7 பிளிங்க் ஆகுது. இந்த 6x7 என்ன எரர்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக அதனால தான் இப்போ கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு. அதில் நீங்கள் மோட்ரு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. இங்கே பாருங்கள், திருப்பி இப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், கம்யூனிகேஷன் வர்றதுனால அது லைட்டாக மைனூட்டாக பிளிங்க் ஆகும். பாருங்கள், மறுபடியும் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் பிளிங்க் ஆகுது. பாருங்கள், கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு. சேம் அதே தான். ஏன்னா அந்த ஃபேன் மோட்டர்லேருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் போகாததுனால உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடுது, ஆஃப் பண்ணிவிடுது. பாருங்கள், அதே தான் 6x7. அதே தான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. 3 4 5 6 7
இது நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு அந்த எரர் கோட் லிஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். அதில் போட்டிருக்கோம் என்ன எரர்னு. டிசி ஃபேன் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது நார்மல் ஆகிடும். இந்த இது இங்கே பாருங்கள், இதில் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். டிஸ்பிளே கோடில் வந்து 67ன்னு காட்டும் எரர் கோடு. இது டிஸ்பிளே மாடல் இல்லைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 6x7 பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பிஎல்டிசி ஃபேன் மோட்டர் லாக் எரர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அது ஓடலை அப்படின்னு எரர் காட்டுது. இதில் இப்போ என்ன எரர்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எலி கடிச்சதில் கம்யூனிகேஷன் ஒயரை கடிச்சிட்ருக்கு. ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் ஒயர் ஜாயிண்ட் இருக்குது. கம்யூனிகேஷன் ஒயர் எப்போவுமே வந்து வோல்டேஜ் வேரியேஷன் ஆகிறதுனால பக்காவாக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். அதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ ஓடுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.